நிறைய பேர் கருப்பசாமியுடைய வழிபாடு பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. கருப்பசாமியுடைய வழிபாடுன்றது ஆதி காலத்து வழிபாடு. நம்முடைய முன்னோர்கள் வணங்கிய ஒரு மூத்த பெரு தெய்வம். நம்முடனே இருந்து மனிதராக அவதாரம் எடுத்து இன்று கலியுகத்தில் தர்மத்தை காத்து நிற்கும் சத்திய தெய்வம் கருப்பண்ண சுவாமி. கருப்பசாமியை வழிபாடு செய்யும்போது நமக்கு மும்மூர்த்திகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கருப்பசாமி எப்படி சாமி வழிபாடு செய்கிறது அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள், அதாவது செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ வாரத்தில் ஒரு நாள் அவரை மனசார நினைக்கணும், மனசார அவருக்கு விரதம் இருக்கணும். இந்த விரத முறைகள் என்றது அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்றவாறு அந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். ஒரு சிலர் பால், பழம், அதுமாரி காஃபி அதுமாரி எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் முக்கியமாக சொல்லப்போனால் அசைவ உணவு எடுத்துக்கக்கூடாது இந்த விரத காலகட்டத்தில். அவருக்கு வேண்டிய பழங்கள், பானகம், சுருட்டு எது வேணாலும் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். இப்போ ஒவ்வொரு இடத்துல கருப்பசாமியுடைய வழிபாடு சைவ வழிபாடா அசைவ வழிபாடா சாமி, அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கன்ட்டு கேட்டிருக்கீங்க. கருப்பசாமியுடைய வழிபாடு சைவமும் இருக்குது, அசைவமும் இருக்குது. இதில் சிறந்த வழிபாடு எதுனா, ரெண்டுமே சிறந்த வழிபாடு தான். கருப்பசாமியே சொல்லுவார், ஒரு சிலருக்கு உணர்த்துவார், எனக்கு இது தேவை, எனக்கு இது மட்டும்தான் தேவைன்னு சொல்லிட்டு. நம்ம ஆலயத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சைவ வழிபாடு தான் நம்ம செய்கிறோம். சாமி இன்னும் நமக்கு அசைவ வழிபாட்டுக்கு உத்தரவு கொடுக்கல. தர்மசாஸ்தா இருக்கார், முனீஸ்வரன் இருக்கார், அங்காள பரமேஸ்வரி அம்மா இருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்க, இப்படி அண்ணாமலையார் இருக்காங்க. எல்லா தெய்வங்களும் அவங்க சைவ வேதாந்த அடிப்படையில் இருக்கிறதால நம்ம இங்கே நித்திய சைவ பூஜை தான். சாமிக்கு அந்த ஆடு, கோழி அது கூட என்ன ஆயிடுச்சுன்னா சாமி உத்தரவு கொடுக்கல. அதனால் அதிலிருந்து இப்போ நம்ம 3 ஆண்டு முடிஞ்சது, 4வது ஆண்டு நம்ம சைவ வழிபாடு தான் செய்துட்டு வரோம். அதே போல் பக்தர்கள் விருப்பப்படி தான் நம்ம ஆலயத்தில் நம்ம வழிபாடு செய்துட்டு வரோம். முழுக்க முழுக்க எப்படின்னா, என்னுடைய ஆசை முழுக்க முழுக்க மக்கள் பணி, மக்கள் சேவை. அவங்க கையில் என்ன இருக்கோ, என் கையில் ஒரு சூடம் ₹1 காணிக்கை தான் சாமி இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய வேதனையை போக்கி, அவங்களுடைய பசியை போக்கி அனுப்பி விடணுன்றதான் என்னுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம சாமி கூரையிலிருந்து இன்றைக்கி ஒரு ஷெட்டு போடுற அளவுக்கு நம்மளை இன்றைக்கி ஐயாவுடைய அருளால் இன்றைக்கி வேண்டிய மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து நடந்து அவங்களாம் செய்தது தான். இது எல்லாமே என்னால் ஆனது எதுவுமே கிடையாது. எல்லாமே முழுக்க முழுக்க கருப்பசாமியுடைய அருளாலும், தர்மசாஸ்தா முனீஸ்வரன் அருளாலும், அங்காளியுடைய அருள் தான். அதனால் அவங்கவுங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு அவரை மனசார அந்த தூய உள்ளத்தோடு, தூய பக்தியோடு அவரை நம்ம வணங்கும்போது கண்டிப்பாக நமக்கு கேட்டது அத்தனையும் கிடைக்கும், நினச்சது அத்தனையும் நடக்கும். வேறு நீங்கள் எதுவும் பெருசாக நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. இதை மட்டுமே நீங்கள் செய்யுங்க, இதை மட்டுமே கடைபிடிங்க. கண்டிப்பாக கருப்பசாமியுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னும் நான் மனசார இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றது தான் நம்முடைய ஆசை, நம்முடைய கனவு, நம்முடைய நோக்கம். அது தொடர்ந்து இந்த பூஜைகளும் தொடர்ந்து ஐயாவுக்கு தேவையான அத்தனையும் நம்மளால் முடிஞ்சது பச்சை தண்ணியாவது எடுத்து வச்சு அவரை நம்ம வழிபாடு செய்யணுன்றது தான். அவருடைய வழிபாடு எல்லா இடமும் கொண்டு போகணும். மக்கள் எல்லாரும் அவரை வழிபாடு செய்யணும். எல்லா தெய்வங்களையுமே வழிபாடு செய்யுங்க. இதில் வேற்றுமையெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம். ஆனால் கருப்பசாமியை வணங்கும்போது உங்களுக்கு பிடித்த தெய்வங்களும் உங்கள் பக்கத்தில் அவர் கொண்டு வந்துடுவார். குலதெய்வத்துடைய அடையாளம் தெரியாதவங்க கூட இன்றைக்கி கருப்பசாமியை வழிபாடு செய்து கருப்பசாமி மூலமாக குலதெய்வத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. சில பேர் கருப்பசாமியே தன்னுடைய உயிர் தெய்வமாகவும், இஷ்ட தெய்வமாகவும், குலதெய்வமாகவும் வணங்கி வராங்க. அப்பேற்பட்ட ஒரு வலிமை வாய்ந்த தெய்வம் நம்ம ஐயா கருப்பண்ண சுவாமி. சாமியே சரணம், கருப்பணை சரணம்.